மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்னும் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறேன் என்று உணர்வை தருகிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல், புழல் சிறையில் அடைப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் மாநில தேர்தல் ஆணையம் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க உத்தரவு. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பின் குரல் ஒலிப்பதை உறுதி செய்வதே நோக்கம். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் 2ஆம் ஆண்டு நிறைவில் ராகுல் காந்தி ட்வீட். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். 17 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி நாடு திரும்பும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்ற நிலையில் தற்போது அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். அந்த விழாவில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து சென்றார். இந்த விழாவில் பேசிய அவர், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாகவும், அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்திருப்பதாகவும், ஆனால் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். மேலும் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிகாகோவில் தமிழ் உடன்பிறப்புகளுடன் என்று குறிப்பிட்டு புதிய புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலேயே வைத்து சைதாப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஊரக உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்காக வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பெட்டிகள் உட்பட தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் தயார் நிலையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாக்குப்பெட்டிகளின் தற்போதைய தரம் மற்றும் நிலையை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆய்வு செய்து தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பின் குரல் ஒலிப்பதை உறுதி செய்வதே எங்கள் பணி என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை யாத்திரையின் 2ஆம் ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்தார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கினார். இதில் 145 நாட்கள் பல்வேறு மாநிலங்களை கடந்து காஷ்மீரில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நடைப்பயணத்தை நிறைவு செய்தார். இந்நிலையில் இந்திய ஒற்றுமை பயணத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பதிவில் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் தனக்கு மௌனத்தின் அழகை கற்றுத்தந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஆரவாரமான கூட்டங்கள், கோஷங்களுக்கு மத்தியில் சத்தத்தை தணித்து தன் அருகில் இருப்பவர்கள் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய உண்மையாக கேட்கும் ஆற்றலை கண்டுபிடித்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாரத அன்னையின் குரலை உறுதி செய்ய அன்பின் குரல் நம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்க செய்வதே நமது நோக்கம் எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மேற்கு வங்காளம், வடக்கு ஒடிசா,
ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகாதாப்பட்டினத்தில் இருந்து மீனவர்கள் சிலர் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்தனர். அதனுடன் அவர்களின் 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரின் இல்லத்தில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆர்காட் சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 27 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் இதில் தொடர்புடையவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் குறித்து ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார். இந்த வழக்கில் 90% விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் கொலைக்கான காரணத்தை விரைவில் தெரிவிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதானவர்களின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முக்கிய நபர்கள் குறித்து காவல்துறை விரைவில் தெரிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கொலை குற்றத்தில் மூளையாக செயல்பட்ட வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு, ராமு திருமலை, மணிவண்ணன், சந்தோஷ், செல்வராஜ் உள்ளிட்ட 10 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை கடந்த ஜூன் மாதம் ஏற்றிச் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு காலியாக திரும்பியது. அமெரிக்காவின் போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நபர்களை ஏற்றிச் சென்ற 2வது தனியார் நிறுவன விண்வெளி ஓடம் ஆகும். இந்நிலையில் ஸ்டார்லைனரில் ஆட்களை அழைத்து வருவது அச்சுறுத்தல் நிறைந்தது என்பதால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதாவும் பட்ச் வில்வோரும் ஸ்பேஸ் நெக்ஸ் நிறுவனம் விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா இந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் யாரையும் ஏற்றாமல் ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் தற்போது பூமிக்கு திரும்பியுள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு சட்டப்பூர்வ கட்சிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே தான் இதுவரை காத்திருந்ததாகவும் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கி உள்ளதாகவும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சிறுமியின் தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் பேராணம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அனிஸ் அகமது இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் தனது 2வது மகளுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் அந்த சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினருக்கு வந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் சிறுமியின் தந்தையே மகளை பாலியல் பலாத்காரம் செய்து 4 மாதம் கர்ப்பமாக்கியது தெரியவந்தது. இதனிடையே சிறுமியின் தந்தை அனிஸ் அகமதை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரியலூர் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் உள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை காலதாமதம் செய்யாமல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநிலம் முழுவதிலும் உள்ள உயர்கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையின் சார்பாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வபெருந்தகை ஆணைக்கிணங்க தருமபுரி மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட பொறுப்பாளருமான தீர்த்தராமன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் காளியம்மாள் பரிந்துரையை ஏற்று 6 மாணவ மாணவிகளுக்கு தலா 40,000 ரூபாய் கல்வித்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் INTUC பொதுச் செயலாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னகந்தளி பகுதியில் எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குட்டூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி மகன் சதீஷ்குமார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சின்னகந்தளி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து சதீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் சுவால்பேட்டையில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் மர்மமான முறையில் வீட்டில் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சுவால்பேட்டை பிள்ளையார் கோவில் அருகில் வாடகை வீட்டில் விஜயன் தனது மனைவி மீனாட்சி, மகள் பவித்ரா, மகன் யுவனேஷ் ஆகியோருடன் வசித்து வந்தனர். அவரது மனைவி மீனாட்சி வளர்ப்புறத்தில் அங்கன்வாடி பணியாளராகவும் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் வீட்டில் பவித்ரா, மீனாட்சி, யுவனேஷ் ஆகியோர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் கதவை உடைத்து 3 பேரின் உடல்களையும் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே காவல்துறையினர் விஜயனை தேடி வருகின்றனர். மேலும் வீட்டில் 3 பேரும் கடன் தொல்லையால் இறந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஆலங்காயம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஜாபர் தோப்பு காப்புக்காடு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பலாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் தொடர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடி வருவது தெரியவந்துள்ளது. மேலும் அவரிடமிருந்து 3 நாட்டு துப்பாக்கிகள், 38 நாட்டு வெடிகுண்டுகள், நூல்கண்டு மற்றும் டார்ச் லைட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இவருடன் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாட வந்த இருவர் தப்பி ஓடியதாக விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வெள்ளையனை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் தப்பியோடிய இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூரில் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் நகர செயலாளர் மனோகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. சின்னப்பா சிறப்புரையாற்றினார். அரியலூர் பேருந்து நிலைய பணிகளை விரைவாக முடித்து கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரை வைக்க வேண்டும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா 116வது பிறந்தநாள் விழா சென்னையில் மதிமுக சார்பில் நடைபெறும் என்றும் மதிமுக சார்பில் நடைபெறும் நிகழ்விற்கு அரியலூர் மாவட்டத்தில் இருந்து திரளான தொண்டர்கள் செல்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட செயலாளர் ராமநாதன், ஒன்றிய செயலாளர் சங்கர், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருமங்கலம் அருகே குராயூர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் குராயூர் சென்னம்பட்டி பகுதியில் புதிதாக மதுக்கடைகள் திறக்கப் போவதாக சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இதற்கு அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் அப்பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்க அதிகாரிகள் தயாராகினர். இந்நிலையில் குராயூர் சென்னம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் அப்பகுதி பிரதான சாலையில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த திருமங்கலம் நகர் காவல் ஆய்வாளர் லட்சுமி லதா மற்றும் டாஸ்மாக் மேலாளர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுக்கடையை திறக்க மாட்டோம் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து மக்கள் கலைந்து சென்றனர்.
குடியாத்தம் அருகே தனியார் பள்ளி முதல்வர் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து சென்னராயன்பள்ளி கிராமத்தில் தனியார் பள்ளி முதல்வர் நரேந்திரநாத் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீவாணி இருவரும் அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து சுமார் 13 சவரன் தங்க நகை, 40 கிராம் வெள்ளி பொருட்கள், 10,000 ரொக்கம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசாவில் கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 61 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் இப்பகுதியில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40,939 அதிகரித்துள்ளது. இது தவிர இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை 94,616 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்னும் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறேன் என்று உணர்வை தருகிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல், புழல் சிறையில் அடைப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் மாநில தேர்தல் ஆணையம் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க உத்தரவு. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பின் குரல் ஒலிப்பதை உறுதி செய்வதே நோக்கம். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் 2ஆம் ஆண்டு நிறைவில் ராகுல் காந்தி ட்வீட். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.